கதாநாயகர்களின் சாம்ராஜ்யம் என்று தமிழ் சினிமாவை சொல்வார்கள். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித் என்று எல்லா காலகட்டத்திலும் கதாநாயகர்கள் தான் தீர்மானிக்கும் சக்திகள். அவர்கள் முகத்துக்காகத்தான் படம், அவர்கள் முகத்துக்காகத்தான் வசூல். அதனால் அவர்கள் வைத்ததுதான் சட்டம். சில விதிவிலக்குகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் நாயகனை மையப்படுத்தியே தமிழ் சினிமா அப்போதும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது. ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் சாம்ராஜ்யமாக திகழும் தமிழ் சினிமா என்ற கோட்டைக்குள் பெண்கள் நுழைந்து ஆதிக்கம் செலுத்துவதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட பலம் பொருந்திய தமிழ் சினிமா சாம்ராஜ்யத்துக்குள் எந்த ஒரு சினிமா பின்புலமும் சமூக பொருளாதார பின்புலமும் இல்லாமல் இயற்கை கொடுத்த அழகிய தோற்றத்துக்கு துணையாக உழைப்பு, திறமை, தன்னம்பிக்கை என்ற 3 அம்சங்களை மட்டுமே பயன்படுத்தி வெற்றி கொடி நாட்டிய திரை நட்சத்திரம் நயன்தாரா. தமிழ் மக்கள் ஸ்ரீதேவியை கொண்டாடி இருக்கிறார்கள், நதியாவை கொண்டாடி இருக்கிறார்கள், குஷ்புவுக்கு கோயிலே கட்டி இருக்கிறார்கள், மீனாவை கொண்டாடி இருக்கிறார்கள், த்ரிஷாவை கொண்டாடி இருக்கிறார்கள். இவையெல்லாம் கதாநாயகிகள், கனவு கன்னிகள் என்ற அடிப்படையில் நடந்தவை. ஆனால் கனவு கன்னியாகவும் ரசித்து கதையின் நாயகியாகவும் கொண்டாடப்பட்டவர்கள் மிகச் சொற்பம். அந்த பட்டியலில் நயன்தாராவுக்கான இடம் முக்கியமானது. எளிய நடிகையாக சினிமாவுக்குள் நுழைந்து சூப்பர் ஸ்டார் என்ற அடையாளத்தை பெறுவது சாதாரண விஷயமல்ல. அந்த இலக்கை எட்டுவதற்கு அவர் செலுத்திய உழைப்பு, அவர் சந்தித்த சவால்கள், அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள், அவரை சுழன்றடித்த சர்ச்சைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை. ஆம், வாய்ப்புகளுக்காக அலைந்தும் இருக்கிறார். வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிகளையும் சுவைத்திருக்கிறார். வெற்றி பாதையில் பயணிக்கும் போது குறுக்கே வந்த சர்ச்சைகளால் நிலை குலைந்தும் போயிருக்கிறார். தமிழ் சினிமாவிலிருந்து சில காலம் விலகியும் நின்றிருக்கிறார். அட்டகாசமாக ரீஎன்ட்ரியும் கொடுத்திருக்கிறார். ரஜினி, விஜய் போன்ற சூப்பர் ஸ்டார்களுக்கு கதை எழுதியவர்கள் நயன்தாராவை மனதில் வைத்தும் கதைகளை எழுதியிருக்கிறார்கள். நாயகர்கள் மட்டுமே பாக்ஸ் ஆபீஸில் வசூலை குவிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி நாயகிகளும் பாக்ஸ் ஆபீஸில் மகாராணிகளாக முடியும் என்று நிரூபித்தவர் நயன்தாரா. அந்த வகையில் கனவு கன்னியாக இருந்து கதையின் நாயகியாக மாறி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்த நயன்தாராவின் வெற்றி பயணத்தின் சில முக்கியமான சுவடுகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஒரு வகையில் இது நயன்தாராவின் திரைப்பயணத்தின் கதை மட்டுமல்ல, எளிய நடிகையாக இருந்து சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்த பெண்ணின் கதையும் கூட. டயானா மரியம் குரியன் என்ற இயற்பெயருக்கு சொந்தக்காரரான நயன்தாரா பிறந்தது பெங்களூராக இருந்தாலும் வளர்ந்தது, படித்தது எல்லாம் கேரளாவில்தான். தந்தை பெயர் குரியன் கொடியாட், தாயார் பெயர் ஓமனா குரியன். தந்தை இந்திய விமானப்படை அதிகாரியாக இருந்ததால் பல்வேறு ஊர்களில் பள்ளி படிப்பை தொடர்ந்த நயன்தாரா கல்லூரி படிப்பை கேரளாவில் தான் முடித்தார். மார்த்தோமா கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் முடித்த நயன்தாராவுக்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே மாடலிங் துறையின் மீது ஆர்வம் வந்துவிட்டது. சின்ன சின்ன விளம்பர படங்களில் நடித்துக் கொண்டிருந்த நயன்தாராவுக்கு திடீரென சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மரசன காரே என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமான நயன்தாராவுக்கு மெல்ல மெல்ல பெரிய வாய்ப்புகள் வரத் தொடங்கின. குறிப்பாக ஷாஜி கைலாஷ், பாசல் போன்ற பிரபலமான மலையாள இயக்குநர்களின் படங்களில் நடிக்கும் வாய்ப்பு நயன்தாராவுக்கு கிடைத்தது. மலையாளத்தில் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு படங்களிலும் நயன்தாராவுக்கு வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அப்படித்தான் சரத்குமார் நாயகனாக நடித்த ஐயா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு நயன்தாராவுக்கு கிடைத்தது. ஹரி இயக்கத்தில் வெளியான ஐயா திரைப்படத்தில் கிராமத்து நாயகியாக நடித்த நயன்தாராவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆஜானுபாகுவான உடலமைப்பு கொண்ட சரத்குமாருக்கு கச்சிதமான பொருத்தமாக இருந்தார் நயன்தாரா. ஐயா படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் நயன்தாராவை தமிழ் ரசிகர்களுக்கு நெருக்கமாக்கின. இங்கே என்ன ஆச்சரியம் என்றால், முதல் படத்தில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு ஜோடியாக நடித்த நயன்தாரா அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக சந்திரமுகியில் நடித்தார். அந்த படத்தில் முதன்மை பாத்திரமாக நடித்தவர் ஜோதிகா. ஆனால் அவர் பிரபுவுக்குத்தான் ஜோடி. ஆனால் ரஜினிக்கு ஜோடி நயன்தாரா. அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருடன் நடித்த நயன்தாராவுக்கு வெகு சில ஆண்டுகளிலேயே அதே சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைத்தது
அரிதாக மட்டுமே நடக்கும் ஆச்சரியமூட்டும் சம்பவம். இரண்டாவது படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜோடியாக நடித்ததால் நயன்தாராவை நோக்கி பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து அணிவகுக்க தொடங்கின. அப்படித்தான் எஸ்.ஜே. சூர்யாவுடனும், கள்வனின் காதலி, சிலம்பரசனுடன் வல்லவன், ஜீவாவுடன் ஆகிய படங்களில் கதாநாயகியாக நடித்தார் நயன்தாரா. ஐயா படத்தில் தனக்கு நாயகியாக நடித்த நயன்தாராவை தனது 100வது படமான தலைமகன் படத்தின் நாயகியாக நடிக்க வைத்தார் சரத்குமார். வல்லவன் படத்தில் நடித்தபோது சிலம்பரசனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே உருவான நட்பு குறித்த செய்திகள் அன்றைய பத்திரிகைகளில் பரபரப்பாக எழுதப்பட்டன. குறிப்பாக வல்லவன் படத்தின் ஒரு சுவரொட்டி சர்ச்சைகளை கிளப்பியது. பிறகு சிலம்பரசன் நயன்தாரா காதல் பிரிவு போன்ற சர்ச்சைகள் நயன்தாராவுக்கு நெருக்கடியாக மாறின. அந்த சமயத்தில்தான் ஆச்சரியமூட்டும் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. ரஜினியின் சிவாஜி திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாட வேண்டும் என்று நயன்தாராவுக்கு அழைப்பு வந்தது. இன்ப அதிர்ச்சியோடு அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் நயன்தாரா. அந்த பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. பிறகு ரஜினி நடித்த குசேலன் படத்தில் நடிகை நயன்தாராவாகவே நடித்து கொடுத்தார் நயன்தாரா. ரஜினிகாந்த், சரத்குமார், சிலம்பரசனுக்கு நாயகியாக நடித்த நயன்தாராவுக்கு அஜித்துடன் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு பில்லா திரைப்படத்தின் மூலம் கிடைத்தது. உண்மையில் பில்லா படத்துக்கு முன்பு சில காலம் தமிழ் சினிமாவில் நடிக்காமல் ஒதுங்கியிருந்த நயன்தாரா பில்லா படத்தின் வழியாக ரீஎன்ட்ரி கொடுத்தார். ஐயா திரைப்படத்தில் சற்றே பூசிய உடல்வாகு கொண்ட கிராமத்து நாயகியாக கவர்ந்த நயன்தாரா பில்லா படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் நாயகியாக முற்றிலும் வித்தியாசமான, கவர்ச்சிகரமான, துணிச்சலான வகையில் நடித்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். அழகு பதுமையாக அறிமுகமாக இருந்த நயன்தாரா பில்லா படத்தில் ஆக்ஷன் நாயகியாக வந்தது வித்தியாசமாகவும் வியப்பாகவும் அமைந்தது. பில்லா திரைப்படம் பெற்ற அட்டகாச வெற்றி நயன்தாராவை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அழைத்துச் சென்றது. குறிப்பாக தனுஷ் நாயகனாக நடித்த யாரடி நீமோகினி படத்தில் நயன்தாராவுக்கு பெயர் சொல்லும் வேடம் கிடைத்தது. சூப்பர் ஸ்டார் தொடங்கி அன்றைக்கு உச்ச நட்சத்திரங்களாக இருந்த அனைத்து ஹீரோக்களுக்கும் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு நயன்தாராவுக்கு கிடைத்தது. சத்யம் படத்தில் விஷாலுக்கு நாயகியாக நடித்த நயன்தாராவுக்கு அஜித் நடித்த ஏகன் படத்திலும் நாயகியாக நடித்தார். அஜித்துக்கு நாயகியாக பில்லாவில் நடித்த நயன்தாராவுக்கு விஜயின் நாயகியாக நடிக்கும் வாய்ப்பு வில்லு படத்தில் கிடைத்தது. சூர்யா நாயகனாக நடித்த கஜினி, ஆதவன் படங்களிலும் நயன்தாராதான் நாயகி. அதன் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகிகளுள் ஒருவராக உருவெடுத்தார் நயன்தாரா. தமிழ் மட்டுமல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் அடுத்தடுத்து வெற்றி படங்களில் நடித்தார் நயன்தாரா. மலையாளத்தில் பாடிகார்ட், தெலுங்கில் சிம்ஹா, கன்னடத்தில் சூப்பர் ஆகிய வெற்றி படங்களில் நடித்த நயன்தாராவுக்கு தமிழில் வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் கமர்ஷியல் வெற்றி படமாக அமைந்தது. ஆர்யா, நயன்தாரா, சந்தானம் கூட்டணி பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை சுவைத்தது. பாஸ் என்கிற பாஸ்கரன் என்ற சூப்பர் ஹிட் படத்தை தொடர்ந்து சில காரணங்களுக்காக 3 ஆண்டுகளுக்கு தமிழில் நடிக்காமல் இருந்த நயன்தாரா மீண்டும் ஆர்யாவுடன் இணைந்து ராஜாராணி படத்தில் நடித்தார். அந்த படம் நயன்தாராவுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் நாயகனாக நடித்த இது கதிர்வேலன் காதல் படத்தில் நாயகியாக நடித்த நயன்தாரா மீண்டும் சூர்யாவுடன் இணைந்து மாசு என்கிற மாசிலாமணி படத்தில் நடித்தார். தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான நாயகியாக வலம் வந்த நயன்தாராவுக்கு 2015 வெளியான நானும் ரவுடிதான் என்ற திரைப்படம் அவரது தனி வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுத்த திரைப்படம். அந்த படத்தின் போதுதான் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் நட்பு உருவானது. அதுவே காதலாக மலர்ந்தது. அந்த படத்தில் காதம்பரி என்ற பாத்திரத்தில் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் நயன்தாரா. நடிகர் தனுஷ் தயாரித்து விக்னேஷ் சிவன் இயக்கி விஜய் சேதுபதி நாயகனாக நடித்த நானும் ரவுடிதான் திரைப்படம் நயன்தாராவின் மனதுக்கு நெருக்கமான படம். அந்த படத்தின் பாடல்கள் தொடங்கி வசூல் வரை எல்லாமே நயன்தாராவுக்கு தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சி தந்தவை. இடைப்பட்ட காலங்களில் ஸ்ரீ ராமராஜ்யம், அனாமிகா, பாபு பங்காரம் போன்ற தெலுங்கு படங்களிலும், பாஸ்கர் தி ராஸ்கல் போன்ற மலையாள படங்களிலும் நடித்த நயன்தாராவுக்கு
மற்றுமொரு திருப்புமுனை படம் என்று கோபி நயினார் இயக்கிய அறம் படத்தை சொல்ல வேண்டும். அதுவரை ரஜினி, விஜய், அஜித் என்று சூப்பர் ஸ்டார்களுக்கு கதாநாயகியாக நடித்து வந்த நயன்தாரா கதையின் நாயகியாக நடித்து ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் தன் பக்கம் திரும்ப வைத்த படம் அறம். மாவட்ட ஆட்சியர் மதிவதனியாக கம்பீரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் நயன்தாரா. ஐயா படத்தில் தாவணி போட்ட பெண்ணாக அறிமுகமான நயன்தாரா பில்லாவில் பிகினியில் வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். அதே நயன்தாரா அறம் படத்தில் சேலை அணிந்த கலெக்டராக வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார். கமர்ஷியல் கதாநாயகிகள் கையிலெடுக்க தயங்கும் கதையை நயன்தாரா எடுத்தது துணிகரமான செயல். அந்த முயற்சியில் நயன்தாராவுக்கு கிடைத்தது வெற்றி மட்டுமல்ல, நல்ல நடிகை என்கிற அங்கீகாரமும் கூட. அறம் படத்தில் கதையின் நாயகியாக நடித்த நயன்தாரா அதன் பிறகு நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோகிலா படத்திலும் கதையின் நாயகியாகவே நடித்தார். ஒரு படம் கமர்ஷியலாக வெற்றி பெற வேண்டுமானால் ஹீரோ அவசியம், மாஸ் காட்சிகள் அவசியம், குத்து பாடல்கள் அவசியம் என்பதையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு கதையை மட்டும் நம்பி நயன்தாரா என்கிற நாயகியை மட்டுமே வைத்து வெற்றி பெற்ற படம் கோலமாவு கோகிலா. வெற்றிகரமான படத்தை ஹீரோ மட்டுமே தலையில் தூக்கி சுமந்தார் என்று திரை விமர்சனம் எழுதுவார்கள். அதுபோல கோலமாவு கோகிலா படத்தை நயன்தாரா என்ற கதையின் நாயகி தூக்கி சுமந்து வெற்றி கோட்டையை எட்டினார். நயன்தாரா நடித்த மற்றொரு கதை நாயகி படம் மூக்குத்தி அம்மன். சற்றே வித்தியாசமான கதையமைப்பு கொண்ட அந்த படத்தில் நயன்தாராவின் நடிப்பு ஆண் பெண்களை தாண்டி குழந்தைகளுடனும் நயன்தாராவை நெருக்கமாக்கியது. இதை பண்ணா அதை பண்ணுவேன், அதை பண்ணா இதை பண்ணுவேன்னு உங்ககிட்ட பேரம் பேசுறவன் வியாபாரி. அந்த வியாபாரத்துக்கு உங்க பயம்தான் மூலதனம். அந்த பயத்தை முதல்ல தூர போடுங்க. பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கும். தனக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் தரும் படங்களில் தொடர்ச்சியாக நடித்த நயன்தாராவுக்கு இருமுகம், காஷ்மோரா உள்ளிட்ட படங்கள் நல்ல பெயரை வாங்கி தந்தவை. கதையின் நாயகியாக நடிப்பதற்கு கிடைத்த வாய்ப்புகளை கச்சிதமாக பிடித்துக் கொண்டு முன்னேறி வந்த நயன்தாரா பெரிய நட்சத்திரங்களுக்கு நாயகியாக நடிக்கும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டார். அப்படித்தான் அஜித்துடன் விஸ்வாசம் படத்திலும், சிவகார்த்திகேயனுடன் மிஸ்டர் லோக்கல் படத்திலும், விஜயுடன் பிகில் படத்திலும், ரஜினிகாந்துடன் தர்பார், அண்ணாத்த படங்களிலும் நடித்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நாயகியாக உருவெடுத்து நின்றார் நயன்தாரா. இடைப்பட்ட காலங்களில் அவரை சுற்றி சுழன்ற சர்ச்சைகள் ஏராளம். நடிகர் சிலம்பரசனுக்கும் நயன்தாராவுக்குமான காதல் குறித்த சர்ச்சைகள் சில காலம் அவரது வாழ்க்கையில் புயலாக வீசின. அந்த சர்ச்சைகளில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவந்த நயன்தாராவுக்கு பிரபுதேவாவை முன்வைத்த சில சர்ச்சைகள் வெடித்தன. அது நயன்தாராவின் வெற்றிகரமான திரைப்பயணத்துக்கு வேகத்தடை போட்டது. என்றாலும் அந்த சர்ச்சையிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு வெளியே வந்த நயன்தாராவை ஓர் ஆன்மீக அரசியல் சர்ச்சை அலைக்கழித்தது. ஸ்ரீ ராமராஜ்யம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நயன்தாரா நடிப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. ராமாயண கதையை ஒட்டி எடுக்கப்பட்ட அந்த படத்தில் சீதையாக நடித்தவர் நயன்தாரா. காதல் சர்ச்சைகளில் சிக்கிய நயன்தாராவை எப்படி கற்புக்கரசி சீதையாக நடிக்க வைக்கலாம் என்று சர்ச்சை கிளப்பினார்கள். நயன்தாராவுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டி பதற்றத்தை கிளப்பினார்கள். ஸ்ரீ ராமராஜ்யம் படத்தையொட்டி எழுந்த சர்ச்சைகள் நயன்தாராவின் மனதுக்குள் ஆழமான ரணத்தை ஏற்படுத்தின. ஆனால் அந்த படப்பிடிப்பின் இறுதி நாளன்று இதுவே தனது கடைசி படம் என்று கண்ணீர் மல்க நயன்தாரா பேசியது தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம் உள்ளிட்ட திரையுலகில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. ஆனால் அந்த படம் வெளியான பிறகு எந்த ரசிகர்களெல்லாம் நயன்தாராவை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் நயன்தாராவை ஆராதிக்க தொடங்கினர். அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் நயன்தாரா. சர்ச்சைகள் நயன்தாராவை துரத்துகின்றனவா அல்லது சர்ச்சைகளை நயன்தாரா துரத்துகிறாரா என்று கேட்கும் அளவுக்கு அவரை சுற்றி சர்ச்சைகள் சுழலும். அத்திவரதர் கோவிலுக்கு நயன்தாரா போனாலும் சர்ச்சை, விக்னேஷ் சிவனுடன் ஒன்றாக தென்பட்டாலும் சர்ச்சை என்ற அளவில் நயன்தாராவை சர்ச்சைகள் சூழ்ந்த போதும்
அவற்றையெல்லாம் அதிகம் அலட்டிக் கொள்ளாமல் கையாண்டார் நயன்தாரா. குறிப்பாக விக்னேஷ் சிவனுடனான அவரது காதலை சொல்ல வேண்டும். அவர்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த தருணத்தில் அந்த காதல் திருமணம் வரைக்கும் போகுமா என்ற கேள்வியை சிலர் எழுப்பிய போது அட்டகாசமான முறையில் திருமணத்தை நடத்தி பலரது கேள்விகளுக்கும் தனது செயல் மூலம் பதிலடி கொடுத்தார் நயன்தாரா. திருமணமான சில மாதங்களில் தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்திருப்பதாக அறிவித்தார் நயன்தாரா. அந்த குழந்தைகளுக்கு உயிர், உலகு என்று சற்றே வித்தியாசமான பெயர்களை சூட்டினார். அது குறித்தும் கூட சிலர் சர்ச்சை கிளப்பினர். அது எப்படி திருமணமாகி சில மாதங்களில் குழந்தை பிறப்பு சாத்தியமானது என்று கேட்டார்கள். நவீன அறிவியல் கொடுத்துள்ள சாத்திய கூறுகள், மனித உரிமைகள் குறித்த புரிதலற்ற சில மனிதர்கள் கிளப்பிய அந்த கேள்வியை கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றார் நயன்தாரா. 20 ஆண்டுகளில் சுமார் 60 படங்களில் நடித்துள்ள நயன்தாரா தனக்கான கதாபாத்திரங்களை தேர்வு செய்வதில் தனித்துவம் நிரம்பியவர். அதனால்தான் அவர் பிகினி அணிந்து நடித்த போதும் அவரை ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் மூக்குத்தி அம்மனாக நடித்த போதும் கொண்டாடினார்கள். ஐட்டம் சாங் என்ற ஒற்றை கவர்ச்சி பாடலுக்கு அவர் நடனமாடியதையும் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அறம் படத்தில் அதிகாரம் மிக்க ஆட்சியராகவும் அவரை பிரமிப்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கதை தேர்வு அம்சம்தான் நயன்தாரா என்ற சூப்பர் ஸ்டாரை உருவாக்கிய அதிமுக்கியமான அம்சம். 40 வயதை தொட்டிருக்கும் நயன்தாராவின் கனவுகளுள் ஒன்று தனது காதல் திருமண நிகழ்வை ஆவணப்படமாக எடுக்க வேண்டும் என்பது. அதற்காக தனது திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் பதிவு செய்த நயன்தாரா அதை ஆவணப்படமாகவும் உருவாக்கினார். அந்த படத்துக்கு அவர் வைத்த தலைப்பு நயன்தாரா பியாண்ட் த ஃபெய்ரி டேல், அதை நயன்தாரா தேவதை கதைகளையும் தாண்டி என்று தமிழில் சொல்லலாம். அந்த படத்தை வெளியிடும் சூழலில் ஒரு சர்ச்சை வெடித்தது. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சந்திப்பதற்கும் காதலிப்பதற்கும் காரணமாக அமைந்த நானும் ரவுடிதான் படத்தின் சில காட்சிகள், இசை துணுக்குகளை தனது திருமண ஆவணப்படத்தில் பயன்படுத்த விரும்பினார் நயன்தாரா. அதற்கான அனுமதியை நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷிடம் கோரினார். ஆனால் அதற்கு தனுஷ் அனுமதி தந்திடாத நிலையில் அந்த காட்சிகள் இல்லாமலேயே ஆவணப்படத்தை வெளியிட ஆயத்தமானார். ஆனால் அந்த படத்துக்கான அறிவிப்பில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் 3 நொடிகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் தனுஷ். அதற்கு கடுமையான எதிர்வினை ஆற்றிய நயன்தாரா அந்த கடிதத்தை பொதுவெளியில் பகிர்ந்தார். அந்த கடிதத்தில் தனுஷை நோக்கி நயன்தாரா எழுப்பிய கேள்விகளும் முன்வைத்த விமர்சனங்களும் சர்ச்சைகளை கிளப்பியிருக்கின்றன. சக்சஸும் சர்ச்சையும் இரட்டை பிறவிகள். இரண்டையும் கவனமாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் கையாள்வது நயன்தாராவுக்கு புதிதல்ல. இரண்டையுமே வெற்றிகரமாக எதிர்கொள்வார் நயன்தாரா. உண்மையில் நயன்தாராவின் வாழ்க்கை என்பது வெறுமனே சூப்பர் ஸ்டாரின் கதை மட்டுமல்ல. வெற்றி, தோல்வி, சாதனை, சர்ச்சை, சோகம், சாகசம் என எல்லாம் கலந்த தேவதை கதைகளை தாண்டிய ஒன்றுதான்.